எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் எத்தனாவது சீரீஸ்ல இருக்கோம்னா 12வதுல இருக்கிறோம். அதில் வித்தியாசமான வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கண்ணுக்கு மாசியாய். கண்ணுக்கு மாசியாய் அப்படிங்கிறது என்ன வரும்னா கண்ணுக்கு மாசாய், அது கண்ணில் தூசி படுறது தான் என்ன சொல்றாங்க, கண்ணுக்கு மாசியாய் அப்படிங்கிறாங்க. கண்ணுக்கு மாசாய். குளுமாயி. குளுமாயி அப்படின்னா குளுமி ஆய். குளுமினா என்ன அர்த்தம்னா ஒன்னா கூடின்னு அர்த்தம். ஒன்னா கூடி ஒரு விஷயத்துக்காக ஆராய்ஞ்சு பார்க்கறது, ஒன்று கூடி ஆராய்ந்து பார்க்கறது தான் குளுமி ஆய். அதாவது குளுமாயி எப்படி மாறுதுன்னா குளுமி ஆய். சரிங்களா. அடுத்து கொம்மேஸ்வரம். கொம்மேஸ்வரம் அப்படின்னா குமரீஸ்வரம். பேச்சு வழக்கில் கொம்மேஸ்வரன் வரும், எழுத்து வழக்கில் குமரீஸ்வரம் அப்படின்னு வரும். சரிங்களா. அடுத்தது கண்ணாம்பூச்சி. நம்ம சின்ன வயசுலாம் சொல்லியிருப்போம் கண்ணாம்பூச்சி விளாடுவோம், கண்ணாம்பூச்சி விளாடுவோன்றலாம். அதெல்லாம் எப்படி வரணும், எழுத்து வழக்கில் கண்ணாம் பொத்தி. கண்ணை பொத்துறது தான் என்னதுன்னா அந்த விளையாட்டுடைய பேர். கண்ணாம்பூச்சி அப்படிங்கிறது என்ன வரும்னா கண்ணாம் பொத்தி அப்படின்னு வரணும். நவாப்பழம். நவாப்பழம் நவாப்பழம் எடுத்து வரையா நவாப்பழம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் எப்படி வரும்னா நவால் பழம். நவால் பழம். சரிங்களா, ஞாபகம் வச்சு. அப்போ என்னென்ன சொன்னேன், கண்ணுக்கு மாசியாய் அப்படிங்கிறது கண்ணுக்கு மாசாய் வரணும். அடுத்து ரெண்டாவது குளுமாயி அப்படிங்கிறது என்ன வரும்னா குளுமி ஆயின்னு வரணும். அடுத்து கொம்மேஸ்வரம் அப்படிங்கிறது என்ன வரும்னா குமரீஸ்வரம் வரணும். கண்ணாம்பூச்சி அப்படிங்கிறது கண்ணாம் பொத்தி அப்படிங்கிறது வரணும். நவாப்பழம் அப்படிங்கிறது என்ன வரும்னா நவாப்பழம் வரணும். அடுத்து நெக்ஸ்ட் மதமத்தாளி. மதமத்தாளி அப்படிங்கிறது முதுமக்களுடைய தாளிகள். சரிங்களா, முதுமக்கள் தாளிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிந்துவெளி நாகரிகமாகட்டும், இப்போ இருக்கக்கூடிய கீழடி ஆகட்டும், எல்லாமே முதுமக்கள் தாளிகள் கேள்விப்பட்டிருப்போம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு வழக்கில் மதமத்தாளி அப்படிம்பாங்க. அடுத்து நெத்திலி. நெத்திலின்னா மீன் வகை தானே, சின்ன சின்ன மீன் வகை தானே நெத்திலி அப்படிங்கிறது. அதோடைய எழுத்து வழக்கு எப்படி வரும்னா நெய்த்தோழி. பார்த்து வச்சுங்க, நெத்திலி அப்படிங்கிறது என்ன வரும்னா நெய்த்தோழி. அடுத்தது மாஸ்திக்கல். இது ரொம்ப முக்கியமானது. மாஸ்திக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் கணவர் இறந்து போனதுக்கப்புறம் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டை ஏறுவாங்க. அந்த உடன்கட்டை ஏறும்போது அவங்க நினைவாக, அவங்களுடைய வீரத்தின் நினைவாக வைக்கக்கூடிய கல் தான் என்னன்னா மாஸ்திக்கல். சரிங்களா, இதெல்லாம் புதுசாக இருக்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. மகா சதிக்கல் அப்படிங்கிறது வரணும். நெக்ஸ்ட் அடுத்தது மானாங்கனியா. மானாங்கனியா அங்கங்கே போடுற பொருள் அப்படின்னு சொல்லுவோமா. மானாங்கனியா அப்படின்னா அங்கங்கே கிடைக்கிறது, செதறி கிடைக்கிறது. எழுத்து வழக்கில் எப்படி வரணும் வானாங்கனியா அப்படின்னு வரணும். அடுத்து மானமாரி அப்படிங்கிறது எப்படி வரும்னா வானாவாரி. அப்போ இதில் என்னென்ன சொன்னோம், மதமத்தாளி அப்படிங்கிறது முதுமக்கள் தாளி, நெத்திலி அப்படிங்கிறது நெய்த்தோழி, அடுத்து மாஸ்திக்கல் அப்படிங்கிறது மகா சதிக்கல், மானாங்கனியா அப்படிங்கிறது வானாங்கனியா, மானமாரி அப்படிங்கிறது வானாவாரி. ஓகேங்க, இது போல் இன்னும் நிறைய வேர்ட்ஸோடு நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.